முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன, இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் நம்மளுடைய சக்தி நிலையை அதிகரிக்கும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி தீருது அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான காணொளி. தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரியன் அஸ்தமாகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி, அது விடியற் காலையில் 3 மணிக்கு அது ஸ்டார்ட் ஆகும். அதோட சக்தி நிலைகள் சூரியனுக்கும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்படி அந்த நேரத்தில் என்ன நடக்குது, நமக்குள்ளே என்ன நடக்குது, இந்த யூனிவர்ஸில் என்ன நடக்குது, இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது, இது என்ன மாதிரியான தன்மை, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களை செயல்படுத்திக்கணும். இதை சாந்தியா காலம்னு சொல்கிறாங்க. இதை ஒரு சாந்தியா காலம் அப்படின்னா இது காலையில், மதியம், மாலை, இரவு 4 நேரங்களில் இந்த யூனிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. இந்த மாற்றத்தில் நம்ம மனதளவுலேயும் மிகப்பெரிய மாற்றம் நடைபெறும். அந்த நேரங்களில் நீங்கள் ஒரு தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும். இதை முன்னிட்டு தான் நமது முன்னோர்கள் வைகறை எழுதல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு வாழ்ந்தாங்க. தெய்வ நிலையிலும் அறநெறியிலும் தர்ம நெறியிலும் வாழ்ந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக வாழ்ந்துட்டு போனாங்க. அவங்களுடைய சராசரி வயதுகள்லாம் பார்த்திங்கன்னா 150க்கு மேலே இருந்துச்சு. 150 வயது 160 வயது வரைக்கும் வாழ்ந்து அவங்களோட உடலை விட்டு அந்த உயிர் போகவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆற்றல் சக்தி மிக்கதாக மாற்றி வச்சுருந்தாங்க. இந்த பஞ்சபூத தன்மைகளில் அவங்களை பிணைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. காலப்போக்கில் அதை நம்ம மறந்துட்டோம். அதை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் முயற்சியில் தான் நம்ம இதை இறங்கியிருக்கோம். இந்த நேரங்களில் நாங்கள் இந்த திருப்புகழ், வேல்மாறல், அருணகிரிநாத சுவாமி, முருகப்பெருமானை தரிசனம் கிடைத்த பிறகு, சும்மா இரு சொல்லற உபதேசம் கிடைத்த பிறகு சில யோக நெறிகளை மேற்கொண்டாங்க. நிர்வகல்ப சமாதி நிலைக்குள்ளே போனாங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பேரறிவு கிடைச்சிச்சு. இந்த திருப்புகளை இந்த ஸ்தலங்கள் நோக்கி போய் அதை பாராயணம் செஞ்சாங்க, பாடினாங்க, முருகப்பெருமானை பார்த்து வணங்கினாங்க, அனுபவிச்சாங்க முருகரை. இந்த நிலை கிடைக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரணும். இப்போ பொதுவாக பார்க்குறீங்க, இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனையை மணிக்கணக்கில் பேசுவாங்க. வாழ்க்கையே அவ்வளோதான் போச்சும்பாங்க, மிகப்பெரிய துரோகம்பாங்க. நிறைய பெண்கள் கண்ணீர் வச்சு அழுவாங்க. நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு நாள் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் கலந்துங்கம்மா அப்படின்னு சொன்னால் அதை காதிலே வாங்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்க அதுக்கான தன்மையை ஏற்படுத்திக்கல. இதை இறைநிலை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் உடனே நடந்துடணும், ஏதோ ஒரு வழிபாட்டுக்கு போயிட்டு வந்தோம் உடனே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது சத்தியமாக சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. இதை அதிகமாக எப்படி ஆகிடுதுன்னா, ஒரு கமர்ஷியல் ரீதியாக கொண்டு போகிறதுனால போயிட்டு வந்தாலே சரியாயிடும், ஜாதகத்தை பார்த்துட்டு வந்தாலே சரியாயிடும், பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தாலே சரியாயிடும், அப்படி மனித மனம் நினைக்குதே தவிர, தனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், தனக்குள்ள ஒரு கருணை வரணும், தனக்குள்ள ஒரு அன்பு வரணும், தனக்குள்ள ஒரு இறைபக்தி நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே போகிறதில்ல. இதனால தான் அவங்க கஷ்டம் அப்படியே நீடிச்சுட்டே இருக்குது. இப்போ இந்த காணொலியே பார்க்குறீங்க, நாளைக்கு காலைல பிரம்ம முகூர்த்தத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் வர தயாராக இருப்பாங்க? இப்போ 100 பேர் பேசுனாங்கன்னா அதில் ஒரு 3 பேர் வரதே கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய மனசு ரொம்ப எளிதாக அணுகணும்னு நினைக்கிது இறைய. இப்போ நான் ஒரு ஸ்தலத்தில் இங்கே உட்காந்துருக்கேன். இது மாசிலாமணிநாதர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு கடற்கரை பகுதி ஃபுல்லாக. இந்த இடத்துல ஒரு ஸ்தலம் அமைச்சிருக்காங்க முன்னோர்கள், சித்தர்கள். இது ஏன் இந்த இடத்துல அமைக்கப்படணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலேருந்து இந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு சக்தி நிலை அங்கே இந்த யூனிவர்ஸ், இந்த பூமிக்கு வரும். அங்கேருந்து ஒரு எனர்ஜி இங்கே இறங்கும். அந்த எனர்ஜியை சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் அதை பார்த்தாங்க. அதை பார்த்து அதை உணர்ந்து இந்த சக்தியை தனக்குள்ளே நிலைநிறுத்தினதை சராசரி மக்களுக்கும் இது போய் கிடைக்கணும். இது எல்லாரும் இந்த இடத்துல வழிபடும் போது, இந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அதை மக்களுக்கு எல்லாருக்கும் அது அவங்க பிரார்த்தனைகள்லாம் சரி செய்யப்படுதுங்கிறத உணர்ந்து இந்த இடத்துல இந்த ஸ்தலம் ஏற்படுத்தப்பட்டுச்சு.
அது எல்லாமே இது இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் ஒரு பிரம்ம முகூர்த்த வேலையில் நான் அடிக்கடி வருவேன். நான் இந்த இடத்துல வந்தோம்னா ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி இருக்கும். அதை வார்த்தைகளாலே சொல்ல முடியாது. அதுவும் இந்த மாதிரி நீர்நிலைங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் உட்காந்து நீங்கள் என்ன வேணாலும் கேட்டாலும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. ஆனால் நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. அது எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கும் புரியல. ஆனால் போய் புலம்புறோம் கடவுள்கிட்ட. தயவுசெய்து கடவுள்கிட்ட போய் புலம்பாதீங்க. கடவுள் கருணையே மிக்கவர். நீங்கள் போய் மனசார மானசீகமாக நீங்கள் வழிபாடுகள் செய்யும் போது, எங்களுடைய பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் இதை பண்ணுவோம். மானசீக பூஜை மோஸ்ட்லி எல்லாமே மானசீக மனதின் மூலயமாவே பூஜை பண்ணுவோம். முருகப்பெருமான் புஷ்பாஞ்சலிலாம் செலுத்துவோம். சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம்லாம் அவரோட பொற்பாதத்திற்கு செலுத்துவோம். மானசீக பூஜைக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா, மேற்கொண்டுட்டிங்கன்னா, அது வார்த்தைகளாலே சொல்ல முடியாது. அது சரியாக அனுபவிச்சிட்டிங்கன்னா அந்த தெய்வத்தை நம்முடைய முன் நிறுத்தி இந்த பூஜைகளை மனசாலேயே அப்படி செய்யும் போது அதற்கு ஆற்றல் மிக மிக அதிகம். அதை முன்னிட்டு தான் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடை நாங்கள் கொண்டு வரோம். இது வள்ளிமலை சாமிகள் ஏற்படுத்தின, அவங்க சாமிகள் ஏற்படுத்தின அந்த ராகத்தோட இந்த திருப்புகளை முதல்ல ராகத்தோட பாடணும் அப்படிங்கிற அமைப்பை, இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ராகத்தை கொடுத்தது வள்ளிமலை சாமிகள் தான். இப்போ பல்வேறு இடங்களில் ஒரே ராகத்தில் பாடுறாங்க. பொங்கித்தாயோட அனுகிரகத்தில் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ராகத்தை, சிந்து பைரவி ராகனா சிந்து பைரவி ராகத்தில் தான் பாடினாங்க. அதை பாடக்கூடிய திருப்புகழ் ஆசான் வந்து அதை கற்றுக் கொடுக்குறாரு. இந்த ராகத்தில் தான் இந்த ராகத்தில் பாடணும் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை பாடுறது ரெண்டாவது விஷயம். அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் உட்காந்து அந்த ஐயாவோட இனிமையான குரலில் கண்களை மூடி அப்படியே நீங்கள் அந்த ராகத்தை கேட்கும் போது அது ஏற்படுத்துகிற பேர் அமைதியும் பேர் ஆனந்ததும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் பிரச்சனைகளை சொல்ல தான் இருக்காங்களே மனிதர்கள். அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு தயாராகவே இல்லை. எளிதாக அணுகணும்னு நினைக்கிறாங்க. எளிதாக பிரச்சனைகள் சரி செய்யப்படணும். எப்படி நீங்கள் ஒரு அரசு பணி தேர்வுக்கு எழுதுறீங்க, அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும், எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்க, எவ்வளோ தியாகம் பண்ணுறீங்க, அப்படிலாம் அந்த எஃபெக்ட்லாம் போட்டால் தானே அது தேர்ச்சி கிடைக்குது. இப்போ ஒரு வேலைக்கே நீங்கள் அவ்வளோ நேரங்கள், அவ்வளோ கடின உழைப்புகளை போடக்கூடிய சூழல் இருக்கும்போது இந்த அண்ட சராசர முழுக்க பரவி இருக்கக்கூடிய இறைசக்தியை நீங்கள் எப்படி எளிதாக அணுகிட முடியும்? அதற்கு எவ்வளோ உழைப்பு போடணும், எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், உங்களுக்குள்ள அன்பு பரவணும், பரவசம் பரவணும், நன்றி உணர்வு இருக்கணும். இப்போ இதெல்லாம் இருந்தால் தானே அது நமக்கு வசப்படும். அப்போ தானே நம்மளை ஆட்கொள்ள முடியும் இறைவனை. எளிதாக அணுகிடணும். என்ன காரணம்னா இன்று சமூக வலைத்தளம் அப்படி தான் இருக்குது. யாரும் ஒரு முழுமையான ஒரு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்க இங்கே தயாராக இல்லை. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட நிலைப்பாட்டை தன் முன்னிலைப்படுத்தி தன்னை இந்த வெளி உலகத்துக்கு பெரிய ஞானி போலவும் பெரிய மகானை போலவும் காட்டிக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இங்கே ஒன்றுமே தெரியாது. எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதோ தெரிஞ்சதை நம்ம பேசுகிறோம், எனக்கு தெரிஞ்சதோடு சேர்ந்து பாராயணம் பண்ணுறோம், அவ்வளோதான். நமக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த ஜலம் மலம் போகிற உடம்புல இறைவன் தங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதற்கு கடுமையான பயிற்சிகள் தேவைப்படுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ரொம்ப எளிதாக நான் ஒருத்தவங்களை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு மாற்றம் வந்துடாது. வலியோடு இருக்கிறவங்கள கூட்டு வச்சு உட்கார வச்சு இந்த திருப்புகளையும் வேல்மாறலையும் படிக்க வைக்கணும். அப்படி படித்து தன் வாழ்க்கையை மாற்றினவங்க தான் அதிகமான அடியார்கள் இங்கே இருக்காங்க. அப்படி தான் மாற்றிக்கிட்டாங்க நிறைய பேர். எடுத்த உடனே இயல்பாக மாறிடும், ஒருத்தவங்களை பார்த்தோன்னே மாறிடும், ஒருத்தவங்க நெத்தி பொத்தில் கை வச்சோன்னே மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிலாம் மாறாது. அதுக்கான மாறுறதுக்கான தன்மையை இங்கே இறைவன் கொடுக்கல. இங்கே கர்ம வினைகளால் ஒவ்வொரு ஆன்மாக்களும் படாத கஷ்டப்படுது. நிகழ்கால கர்மா, நம்ம இப்போ செய்கிற கர்மா, சஞ்சீத கர்மா, முற்ஜென்மத்தில் நம்ம வாங்கிட்டு வந்த வினைகள், இது எல்லாமே கர்மாவோட தாக்கம். இதை ஒரு இறைநிலையான பக்தி நிலையில் தான் மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றிக்கொண்டவர் தான் மார்கண்டேயர். 16 வயசில் மரணம். அப்போ அவருடைய அதீத பக்தி விதிய மதியாலம் விழுந்துச்சு. அப்போ அந்த அதீத பக்தி என்றும் இளமையோட 16 வயதிலே இருந்தார். அப்போ அந்த பக்தி செலுத்தாமல் உங்கள் பிரச்சனை எப்படி மாறும்? பக்தியை நான் செலுத்த மாட்டேன், பிரம்ம முகூர்த்த வேலையில் திருப்புகழ் பாட மாட்டேன், வேல்மாறல் படிக்க மாட்டேன், ஆனால் அழுவேன் புலம்புவேன், ஆனால் என் பிரச்சனை மாறிடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு காலமும் மாறாது. நேற்று ஒரு தங்கை சென்னையிலேருந்து கணவனோட மிகப்பெரிய துரோகத்தில் அழுகுறாங்க.
வாங்கம்மா வந்து படிங்க, உங்களுக்கு எல்லாமே என்ன உதவி வேணாலும் செய்கிறோம் அப்படின்னு நம்ம உதவிகள் கொடுத்தாலுமே அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. அவங்களுக்கான அந்த கலந்துக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்குறோம். நீங்கள் உட்கார்ந்தால் மட்டும் போதும், அதுலேருந்து மீண்டு வரலான்னு சொல்கிறோம். ஆனால் கர்மா, அவங்களுடைய கர்மா விடவே அது. அப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த கர்மாவோட தாக்கம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதர்களையும் படாத பாடுபடுத்துது அப்படின்னு. இந்த தாக்கத்திலேருந்து மீண்டுக்கணுன்னா இறைவனை விட்டால் வேறு வழி இல்லை. இந்த முருகப்பெருமானுடைய அந்த திருப்புகழை பிரம்ம முகூர்த்த வேலையில் பாராயணம் செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்திங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறும். அதற்கு நானே ஒரு சாட்சி. என்னை போல் பல அடியார்கள் அங்கே அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு மாற்றிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துங்க. வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி. முருகா சரணம். வேலுமயிலும் துணை. வெச்சுவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். வேலுமயிலும் துணை. முருகா சரணம். நன்றி.